நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தம்பிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு மிகவும் வலுப்பெற்றுள்ளது. எங்களின் இயக்கம் தமிழகத்தில் காலூன்றி நிற்கிறது. இதை பற்றி நான் சோசியல் மீடியாவிலே ஆராயும் பொழுது சோட்டா பீமிலே வரும் டோலக்பூரை விட தமிழகத்திற்கு தான் அதிக பிரச்சனை வருகிறது என்று நான் ஒரு மீமிலே படித்த மட்டில் தமிழகத்தை பொறுத்தவரை வாடிவாசல் நெடுவாசல் என்று 5 பிரச்சனை தான் வந்துள்ளது. இதை எப்படி இதையும் அதையும் ஒப்பிட முடியும்? அது மட்டுமல்ல, சோட்டா பீம் எங்கள் கட்சியின் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் என்பதையும், சுட்கி எங்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் என்பதையும், டோலு போலு எங்கள் கட்சியின் மாணவரணி செயலாளர் என்பதையும், காளையா எங்கள் கட்சியின் இளைஞர் பாசறை செயலாளர் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் 20 வருடங்கள் ஆனாலும் சரி, 200 வருடங்கள் ஆனாலும் சரி, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், ரோஜா மலர்ந்தே தீரும், தேவயானி மலர்ந்தே தீரும், மந்த்ரா மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். எந்த ஊரா இருந்தாலும் சரி, அது மார்ஸா இருந்தாலும் சரி, புதுசா கண்டுபிடிச்ச 7 கோள்களா இருந்தாலும் சரி, அங்கேயும் தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாது. டிக்கெட் போடு. ட்ரெயினோ கப்பலோ ஃளைட்டோ எது கிடைச்சாலும் போடு. இந்த பிசாசை சகிக்க முடியலையேன்னு இங்க வந்து ஓட்ட போட்டுறது. பேய விவாகரத்து பண்ணிட்டு பிசாசுக்கு வாக்கப்பட்டது. அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போ. எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க மாட்டேங்குது. அத வங்கின்னு வைக்கிறதுக்குள்ள வாங்கின்னு வித்துருக்கலாம். வாங்கி உள்ளதான் போடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனது அன்பார்ந்த மக்களே, யோசிக்கணும், சிந்திக்கணும். போறான் இந்த தானியங்கி பணம் கொடுக்குற மிஷினுக்குள்ள போறான். அந்த இயந்திரத்துக்குள்ள போயிட்டு 4 அட்டை வச்சிருக்கான். அந்த மாதிரி அட்டை ஒன்று இருக்குது. அதை கொண்டு போய் போடுறான். அதில் பணம் வரல. அதில் இருக்குது விசான்னு இருக்கு, மேஸ்ட்ரோன்னு 2 வச்சிருக்காங்க. விசாவுக்கு வரலன்னா செக் பண்றான். அடுத்த மட்டும் சேர்த்து செக் பண்றான். அவன் அதெல்லாம் தெரியல, அவனுக்கு பணம் வராதுன்னு தெரியலன்னா 10 அட்டையை போட்டு பார்க்கறான். 10 அட்டையை தூக்கி தருக்கு 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 தருக்குன்னு உள்ள போடுறான். இது யாருக்கு தெரியாது பாரு. பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். இனிமே வந்த நான் கட்டிங் பிளேயர் வச்சு ஒவ்வொரு பல்ல வெடுக்கு வெடுக்குன்னு பிடிச்சி வெளியே அடிச்சிருவேன். நாங்கெல்லாம் ஒரு கொள்கைக்கு அடங்கிய பிள்ளைகள். நாங்கள் எங்களை உசுப்பேத்தி விட்டு போயிடாதீங்க. உசுப்பேத்துனா நீங்க தாங்க மாட்டீங்க. இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தான் இருக்கும். அதை போய் அமுக்கினாதான் உங்களோட வருகை பதிவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அந்த 3 சைகைகளில் ஒன்று தொடணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ விளங்குறாப்புல சொல்லணும். அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலாக இந்த வீடியோவை லைக் பண்ணணும். இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணணும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு ஷேர் பண்ணணும். அப்பதான் விளங்கும்.